கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:1 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆருயிரே நன்றி ராஜா, அன்பே என் ஆருயிரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் சோர்ந்து போன நேரமெல்லாம் தாங்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. உபரப உபரப ரிபா உப்பரப உப்பரபரா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உப்புராரா உப்புராபா உவா ரிப்புராபா ரிப்புராபா ரிவா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாலே துதிக்கிறோம் நாதா. புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. ஒகனரா ஒகனரா ஒகா ஒவரரபா ஒவரரபரவா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஆண்டோடைய பெரிதான கிருபையினால பிலிப்பியர் 4வது அதிகாரம் முதல் வசனத்துக்குள்ள வருகிறோம். பிலிப்பியர் 4:1. பவுல் இந்த ஓட்டத்தை தனியாக ஆரம்பிக்கிறார். எங்க ஆரம்பிக்கிறார்? ஜெயில ஆரம்பிக்கிறார். ஆனா அவருக்கு சோர்வெல்லாம் கிடையாது. ஒரே சந்தோஷமா இந்த ஓட்டத்தை ஓடுகிறார். சந்தோஷமா ஓடுகிற பவுல், அவருக்கு எதிர்ப்புகள் இருக்கிறது. அவருடைய சபை மக்களே அவர் எதிர்க்கிறாங்க. பவுல் நல்லவனா, அவனை ஜெயில தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்னா, அந்த எதிர்ப்பு மத்தியில யார் யாரெல்லாம் அவரை எதிர்த்தார்களோ அவர்களே ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஊழியத்தை ஆரம்பிச்சு அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. பவுல் தன்னுடைய வாழ்க்கைய பிச்சு 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 காட்டுறார், தன்னுடைய பெருமையெல்லாம் காட்டுறார். அதெல்லாம் குப்பையும் தூசி அப்படின்னு சொல்லி சபை மக்களுக்கு விளக்கமா சொல்லுகிறார். விளக்கமாக சொல்லி பவுல் சொல்லி 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 இப்ப 4வது அதிகாரம் முதல் வசனத்துல, இப்ப நான் தனியா இல்லப்பா, தனியா இல்ல, என்னோட ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. அதனால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே. பாத்தீங்களா, பவுல் இப்ப அந்த இறுதிக்கு வரும்போது நான் தனியா இல்ல, எனக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா, அவங்க என் இருதயத்திற்குள்ள இருக்கிறாங்க. அதனாலதான் பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே. இது எப்ப வரும்னா ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பவுல் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அதே போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பவுலுடைய எதிர்பார்ப்பின்படி வாழ்கிற மக்களை பார்த்துதான் அவரால் இதை சொல்ல முடியும். கலாத்திய சபையில இந்த மாதிரி அவரால் சொல்ல முடியல. புத்தி இல்லாத கலாச்சாரம் புத்தி இல்லாத கலாத்தியா இருக்கிறாரு. ஆனா எங்க அப்படி கிடையாது. அதை முடிக்கும் பொழுது
எனக்கு சந்தோஷமும். இவங்களை பார்க்கும்போது பவுலுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஏன் அந்த சந்தோஷம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலுக்கு நல்லா தெரியும், இவங்க என்னோட இணைந்து ஓடுகிறார்கள். இவளுக்கு சிந்தை இருக்குது. என்ன சிந்தை இருக்குன்னா, எனக்கு என்ன சிந்தை இருக்கோ அதே சிந்தை. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்த்துதான் பவுலால சொல்ல முடியுது, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே. பாத்தீங்களா, இதை விட ஒரு சந்தோஷம் கிடைக்குமா? ஆண்டவர் எல்லாருக்கும் வித்தியாசமான சந்தோஷத்தை கொடுக்கணும். ஒரு சிலர் வெளிநாடு போவாங்க, ஒரு சிலர் பெரிய பெரிய அட்வென்ச்சர் பண்ணுவாங்க. என்னுடைய சொந்தக்கார பொண்ணு, அதுக்கு என்ன ஆசை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பிளேன் போயிட்டே இருக்கணும், அதுல இருந்து ஒரு பாராஷூட் போட்டுட்டு கீழே குதிக்கணுமா, குதிக்கிறத வீடியோ எடுக்கணும், அதை அவளுடைய ஸ்டாட்டஸ்ல போடணும். கல்யாணமான பொண்ணு, அவ ஆசை இது. எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு, என்னையா இது ஒரு ஆசையா? ஆனா அது அவங்களுடைய ஆசை. ஆனா பவுலுடைய வாஞ்சை அப்படி கிடையாது. இதை நம்ம ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி. ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டிங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதாவது பவுல் எத்தனையோ சபைகளை நிறுவுகிறார். அந்த சபைகளை நிறுவி அந்த பவுல் அந்த சபைக்குள்ள திரும்ப போவார். முதல் சுவிசேஷ பிரயாணம், இரண்டாவது சுவிசேஷ பிரயாணம் போய் பார்க்கும் பொழுது அந்த சபையுடைய ஸ்டெபிலிட்டியை பார்த்து அவருக்கு பயங்கர சந்தோஷம் வருது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபை அப்படின்னு ஒன்று உண்டான உடனே அதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் கீ வசனம். மத்தேயு 16வது அதிகாரம் 18 வசனம். ஒரு சபைன்னு உருவாச்சுன்னா சாத்தான் சும்மா இருக்க மாட்டாங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளது. பாதாளத்தின் வாசல்கள் எதை மேற்கொள்ள முடியாது? சபை வாசலை மேற்கொள்ள முடியாது. பேதுருங்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். என்ன வெளிப்பாடு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் ஜீவனுள்ள தேவனாய் கிறிஸ்து. இப்ப கலிபோர்னியால ஒரு பெரிய ஒரு தீ விபத்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அது ஹாலிவுட் அப்படின்ற ஒரு சினிமா உலகம், அவங்க தான் டாப் ஹாலிவுட். அவங்கள பீட் பண்ண யாரும் கிடையாது. இந்த 8ஆம் தேதி அந்த தீ விபத்து வந்துச்சு. 6ஆம் தேதி ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹாலிவுட் படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் என் மனைவி அஜிதா சொன்னது. இதெல்லாம் எனக்கு இந்த நாலேஜ் எனக்கு கிடையாது. அங்க படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அதை நான் இந்த படம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு கொண்டு வந்தோம்னா அந்த கிரெடிட் யாருக்கு போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் சொல்றானா எங்களுடைய குரூப். என்னவா? காஸ்ட் அண்ட் குரூன்னு சொல்றாங்க. அதாவது டைரக்டர், அந்த சப்போர்ட் பண்ணது, இவங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் போகுது. 2வது என்னுடைய தாய் தகப்பனுக்கு போகுதுன்னு போட்டு, 3வது காட் அப்படின்னு போட்டு 0 போட்டுருக்காங்க. கடவுளுக்கெல்லாம் கிடையாது ஐயா, கடவுள் ஒரு ஆளே கிடையாது. இது இது எங்களுடைய எஃபர்ட் அப்படின்னு சொல்லி போட்ட உடனே எல்லாரும் கை தட்டுவாங்களா, டொக்கட்டங்க பாருங்க எவ்வளவு தைரியமா, கடவுளே இல்லைன்னு சொல்லி, இந்த கிரெடிட் கடவுள் கிடையாதுன்னு சொல்லி 6ஆம் தேதி இது போடுறான். 8ஆம் தேதி தீ வருது. எந்த இடத்துல இருந்து இந்த ஒரு வார்த்தையை சொன்னானோ அந்த இடத்துல தீ வந்து பில்டிங் எல்லாம் அழிஞ்சி தரமட்டமாயிடுச்சு. ஒவ்வொரு கோடி 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 கணக்கான விலை மதிப்புள்ள பில்டிங், அதுக்குள்ள இருக்கிறவங்களுடைய சொத்து, அவங்க காரு எக்ஸட்ரா எல்லாம் தீ போயிடுச்சு. இன்னும் தீ எரிஞ்சிட்டு இருக்குது. கடவுள் சும்மா இருக்க மாட்டார். நீங்க நினைக்கிறீங்க நம்ம என்ன நாள் பேசிட்டு தப்பிக்கலாம், இன்னும் சான்ஸே கிடையாது. இப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லி எப்ப அந்த வெளிப்பாடு வந்துருச்சோ உடனே என்ன வருவாங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளும். ஆனா தொடர்ந்து ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 16வது அதிகாரம் 33 வசனத்துல, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். உலகத்தையும் ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சபைங்கிற ஒரு காரியத்துல ஆண்டவர் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பார்.
கண்ணும் கருத்துமா இருந்து நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிற ஒன்று எதிர்பார்க்குறாரு. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி. இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற தன்மை. ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருது, உடனேயே இயேசுவை விட்டுட்டு ஓடுனீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 100% ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரச்சனை வருதா, போராட்டம் வரணுமா, தைரியமாக நீ நிற்கணும். சரி, முதல்ல இந்த பாடுகள் எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம பார்க்க போறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அது போய். முதல்ல எடுத்துக்கலாம் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 24வது வசனம். ஃபர்ஸ்ட் சபைக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நிர்வாணத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதில் யாரையும் உண்டாக்கின தேவன், கிரியேட்டர் ஐயா. இந்த முட்டா பயலுங்க கார்டனை போட்டு ஜீரோவை போட்டாங்க. அதுக்கு கைதட்ட ஒரு 1000 பயல் இருக்காங்க. உபத்திரம் வரும்பொழுது அவங்க உபத்திரவத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க, எங்களோட கூட இருக்கிற கர்த்தர் கிரியேட்டரை பார்க்கறாங்க. அடுத்து பாருங்க 26. கர்த்தருக்கு விரோதமாக, பாத்தீங்களா, சபைனா கர்த்தர். முள்ளிலே உதைக்கிறது லேசாப்பா சவுலே அப்படிங்கிறார். என்னைய உதைக்கிற, சபையை உதைக்கிற, என்னைய நீ உதைக்கிற, முள்ளு உன்னை குத்துங்கிறாரு. விரோதமாகவும் 26. பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாக கோட்டப்படி என்று தேவரீர் உங்களுடைய தாசனாகிய தாவி கோட் பண்றார். கோட் பண்ணி 28. ஈரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுக்கு விரோதமாக மெய்யாகவும் கூட்டம் கூடினார்கள். ஏரோது, பொந்தி பிலாத்து, புறஜாதிகள். யாருக்கு விரோதமாக? இஸ்ரேல் ஜனங்கள். அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்குது. ஈரான் அப்படின்னு ஒரு கண்ட்ரி. அந்த ஈரான், அவங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸையும் சேர்த்தே சொல்லிடுவேன். இது இன்னைக்கு நான் நேற்று ப்ரிப்பேர் பண்ண செய்தி. ஈரான்ல ஒரு நியூக்ளியர் வெப்பன், அட்டம் பாம் மாதிரி ஒரு வெப்பன்னா, அதுல ஒரு டாப் ஒரு சயின்டிஸ்ட், இந்த சயின்டிஸ்ட் மீட்டிங்ல சொல்றாரு, நமக்கு இருக்கிற பவர் எனக்கு தான் தெரியும், என்னுடைய நான் வச்சிருக்கிற வெப்பன் வச்சு இஸ்ரேல் மேல போட்டானா இஸ்ரேல் ஃபுல்லா பஷ்பமாயிரும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருக்கிற இஸ்ரேல் ஒளிக, இஸ்ரேல் ஒளிக, பஷ்பமாகட்டும் கத்துறாங்க. நடந்து கரெக்டா 4 நாளையில அவரும் அவருடைய மனைவியும் ஒரு ஹாலிடேக்கு போறாங்க. இவருடைய உயிர் மேல அந்த கவர்மெண்ட் ரொம்ப பர்டிகுலரா இருக்கும். அதனால எப்பவுமே அவர் எங்க போனாலும் முன்னாடி ஒரு 10 செக்யூரிட்டி, பின்னாடி ஒரு 10 செக்யூரிட்டி. இவர் ஜாலியா மனைவியோட கார்ல போயிட்டு இருக்கிறார். யாரும் தொட முடியாதபடி செக்யூரிட்டி இருக்கு. இஸ்ரேல் மொசாட் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரை ரெடி பண்ணிருக்காங்க. அந்த காருக்குள்ள மனுஷங்கள் கிடையாது, ரோபோட், இயந்திர மனுஷர்கள் உள்ள இருக்காங்க. பெரிய கன் வச்சிருக்காங்க. இது ஒரு ஒரு தார்பாய் மாதிரி போட்டு மூடி அந்த கார் போய்கிட்டே இருக்குது. இந்த சயின்டிஸ்டுடைய கார் இப்படி போகும்போது இந்த கார் அப்படியே சைடில் ஓவர்டேக் பண்ணுங்க, பேரலா போகுது. இங்க இருந்து கண்ணை வச்சு அதை ஷூட் பண்ண அவர் மனைவி டிரைவர் எல்லாரும் அடிச்சு ஸ்பாட்ல காலி. முன்னாடி இருக்கிற செக்யூரிட்டியாலும் ஒன்றும் செய்ய முடியல, பின்னாடி ஸ்பெசிஃபிக்கா அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இவங்க அதை ஷூட் பண்ணானா உள்ள யாருமே இல்லை ரோபோட். பாருங்க இந்த மொசாட்டுடைய பவரை பாருங்க எந்த அளவுக்கு. இங்க நம்ம பார்க்கறோம் பாத்தீங்களா, உம்முடைய பரிசுத்தவருக்கு விரோதமாக பெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுது கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து. பயமுறுத்துதல், நான் அட்டம் பாம்பு வச்சிருக்கேன், நியூக்ளியர் போட்டா நீ பஷ்பம், பயமுறுத்துதல். இந்த ஆள் இல்லைன்னா அதால செய்ய முடியாது. எப்படி ஞானத்தை கொடுக்கிறார் பாருங்க. இது அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்குது. இதுல எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. சரி, 5வது அதிகாரம் 18 வசனம், 5:18. இப்ப அப்போஸ்தலரை பிடிச்சாச்சு. எஸ், பாத்தீங்களா, ராஜேஷ் இதை பார்த்திருக்காரு. இதெல்லாம்
அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்த முடியும். அப்படியே வல்லமையை நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, இப்ப அப்போஸ்தலத்துக்கு பொதுவான சிலத்தில் வச்சாச்சு. கர்த்தருடைய தூதன் ராத்திரியில வந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்து வெளியே கொண்டாந்தாச்சு. வெளியே கொண்டாந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று ஓடிக்கிடி போயிடாதப்பா, தப்பிச்சு போயிடாத. நீ உனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கோம். அந்த ஆவிய அதே ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி இருந்தானா நாங்க பாட்டுக்கு ஜெயில இருந்தோம். ஆண்டவர் தேவ தூதன் அனுப்புறாரு, எங்க வெளியே கொடுத்து ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாத்தையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கு தான் உங்களை உண்டாக்கியிருக்கேன், அதுக்கு தான் உங்களை உருவாக்கியிருக்கேன், அதுக்காக அந்த கிருபையை கொடுத்திருக்கேன், சொல்லு சொல்றாங்க. இது ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி. அதனால என்ன வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, 26 உடனே சேனை தலைவன் சேவர்களோடு கூட போய் ஜனங்கள் கல்லறைகளுக்கு பயந்து பலவந்தம் பண்ணாமல் அவளை அழைத்து, இதுதாங்க ஆண்டவர் செய்வார். நீங்க ஒன்று செய்ய வேண்டியதை செஞ்சாச்சுன்னா மீதியை அவர் பார்த்துக்கணும். அடுத்து சொல்றாங்க 28 என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தியானிச்சு பார்த்தா தான் அது புரியும். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து, அந்த நாமம் இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையால நாமம் அது, துயர் சொல்லி துதி தேடும் நாமம் அது. அந்த நாமத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு இருந்தோம். எருசலேமை ஃபுல்லா போதாத நிரப்புறீங்க பார்த்தீங்களா? ஒரு பக்கம் சாத்தான் உங்களை ட்ரை பண்ணும். ஆனா இவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி அதனால அவங்களால அடிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இப்ப பவுல் ஒவ்வொரு சபையில போய் பார்க்கிறார். பார்த்து அந்த சபையில உள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை பார்க்கிறார். பார்த்திருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறார். அதை பார்த்துக்கிட்டு அதை போகும். மத்தேயு 26 அதிகாரம் 26:41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருங்க. சோதனை என்னங்க சோதனை? நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியமான ஆவிகள் ஸ்டெபிலிட்டியில் இருக்கும் பொழுது உங்களை அசைச்சு பார்ப்பான். அசைச்சு பார்க்கறதான் சோதனைக்குள்ள. அப்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாமிசமும் பலவீனமானது. ஆவி வேற, மாமிசம் வேற. அந்த ஆவியில வந்து நமக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கணும். மாமிசம் பலவீனம் தான், அவர் பலப்படுத்துவார். அது அவர் வேலை. சரி, இந்த பிலிப்பியர் 4வது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க ஃபுல்லா டீட்டெயிலா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கீ வார்த்தை திரும்ப திரும்ப வருது. பவுல் எங்க இருக்காரு? ஜெயில இருக்கு. சந்தேகம் இருக்கா? இல்ல, அங்கதான் இருந்திருக்காரு. லெட்டர் எழுதுறாரு. இந்த ஜெயில எழுதப்பட்ட நிருபம். ஆனா அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கிறான்னா, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிரு. 4வது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு. நம்ம சந்தோஷமா இல்லை யாருங்க இருப்பார்? நான் எப்பவுமே நினைப்பேன், எனக்கு பிரச்சனை இருக்கா? இருக்கு. பிரச்சனை வரத்தான் செய்யும். நேற்று பர்வதம்ங்கிற செய்தி ரெடி பண்ணியாச்சு. ஆஸ்பத்திரியில இருந்து என் மக கூப்பிடுறேன், அப்பா ஒரு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னா, நீங்க உடனே வரணும் அப்படின்னு சொன்னா, வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைவா, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், பிரச்சனையை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி பல ஃபோன் வந்து கூப்பிடுறா. ஏகப்பட்ட போராட்டம். நான் கண்டுக்கிட்டவே இல்லை. என்ன செய்தி சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவன் சொல்றா, சித்தப்பாவும் கூட்டிட்டு வாங்க, பெரியப்பாவும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறா. ஆனா நான் கண்டுக்கிடவே இல்லை. செய்தியை நான் கட்டாயம் கொடுப்பேன், கொடுக்காம போறது கிடையாது. ஆனா போராட்டம் வருமா? வரும். எனக்கு வந்து இருக்கு, கண்டுக்கிட மாட்டேன். நம்ம என்னத்துக்கு பயப்படணும்? அவருக்கு பார்த்துக்கிறார். சரியா? பாருங்க, கர்த்தருக்குள் பாருங்க 10வது வசனம், கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அவர் சந்தோஷப்படுறார், நம்மளும் சந்தோஷப்படணும். சரி, நான் சொன்னேன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி. இது ஆவிக்குரிய சபையில வரும். சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டடி பார்க்க போயிடும். பவுல் தான் உண்டாக்குன சபையை போய் பார்க்கிறாரு. அந்த சபையில அவங்க எப்படி இருக்கிறாங்க, அங்க எப்படி போராட்டம் இருக்குங்கிற ஒரு இதை பார்ப்போம். ஏன்னா பிலிப்பர் சபையில ஒரு போராட்டம் இருக்குது. ஆனா அவங்க ஸ்டெடியா இருக்காங்க. முதல் வசனம் தெரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 23வது வசனம். 11:23
3. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபொழுது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்திலே மன நிர்ணயத்திலே நிலைத்திருக்கும்படி நிர்ணயித்து செட்டியா இருக்கப்பா. இப்ப இருக்கீங்களா அதே செடியோட போதும். இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20வது வசனத்தை வாசிக்கிறேன். ஓகே, சீப்ரு தீவாரும் இவங்கெல்லாம் வர்றாங்க. சிறுனை பட்டணத்தாரமாகி சிலர். இந்த சிலர் தான் இந்த சபையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பவுல் ஆரம்பித்த சபை கிடையாது. சிலர். சிலருக்கு பேர் இருக்கா? பேர் இல்லை. ஆனா அந்த சிலர்ங்கிற ஒரு வார்த்தைக்கு பயங்கரமான ஆள் இருக்குது. சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து, அந்தியோகியா சபையில யார் ஆரம்பிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலர். அங்க எங்க இருந்து வந்தாங்க? சீப்ரு தீவார் சிறுனை பட்டணத்தார் சிலர் அந்தியோக்கு வந்து கிரேக்கரோடு பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார்கள். சிலர் பிரசங்கம் பண்ணார்கள். அப்ப 21வது வசனத்துல கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. நீங்க ஊழியம் செய்தீங்கன்னா, ஆண்டவருக்கா வைராக்கியம் இருந்தீங்கன்னா கரம் கூட இருக்கும். எங்க வீட்டுல பிரச்சனை இருக்கா? எஸ் இருக்கு. கவலைப்பட மாட்டேன். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கு. நான் என் மனைவிட்ட சொன்னேன், மாப்பிள்ளையுடைய ஃபேக்டரி மேல ஒரு பிரச்சனை வருது, அன்னை சண்டை போடுறாரு, கொடுத்துட்டாரு, கொடுத்ததை திரும்ப கொடுங்கிறாரு. ஆனா ஆண்டவர் ரெட்டிப்பா கொடுப்பாரு. ஒரு ஃபேக்டரியா 2 ஃபேக்டரி நான் தாரேன்னு சொல்லுவாரு. நான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கேன். அதனுடைய வாசல்கள் ஆண்டவர் திறந்து கொடுப்பாரு. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நம்ம கர்த்தருக்குள் ஸ்டேபிளா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். 21 கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தருக்கு. ஜனம் விசுவாசியா மாட்டாங்க. உள்ள வரும்போது எப்படி வராங்க? ஜனம் வர்றாங்க. வெளியே போகும்போது விசுவாசியா வராங்க. எருசலேம் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகுக்கு வர போகும்படி பார்னபாஸ். நியூஸ் எங்க போகுது? ஹெட் குவார்டர்ஸ். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாத்தீங்களா? இது முதல் ஒரு சபையை குறித்து நம்ம பார்த்தோம். 2வது 14வது அதிகாரம் 21வது வசனம். அப்போஸ்தலர் 14:21. அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கிறாங்க. அங்க விசுவாசி, இங்க சீஷர். பார்த்தீங்களா? 2க்கு வித்தியாசம் இருக்கா? எஸ். விசுவாசிங்கிறது எல்கேஜி லெவல், சீஷனா ஆண்டவர் சொல்றாரு சகல சீஷராக்குங்க. அன்றைய பிரதான கிருபையில எனக்கு அநேக சீஷர் இருக்காங்க. குட்டி தவழ்ற பிள்ளையும் இருக்குது, வயசான பிள்ளை தவட்டு தான் இருக்கும், ஆனா சீஷர்கள் இருக்காங்க. சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷர் ஆக்கின பின்பு லிஸ்தீராவுக்கும் இக்கனியாவுக்கும் அந்தியாவுக்கும் திரும்ப வந்து சீஷருடைய மனதை திறப்படுத்தி விசுவாசிகள் கிடைங்க. சீஷர் அது ஒரு ஸ்டெப் மேல வரும்போது போராட்டம் நிறைய இருக்கும். போராட்டம் இருக்கத்தான் செய்யும்பா. நீ என்ன செய்யணும்? ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி, அதை விட்டு அசையவே கூடாது. அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் என்று சொன்னார்கள். அல்லாமல் 23 இது செஞ்சுதான் போறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சபை இருக்கு. அங்க அவர்களுடைய வழி நடத்துறதுக்கு இப்ப என்ன ஆண்டவர் ஒரு போதகராக வச்சிருக்கிறார். போதகரும் தேவை, மூப்பர்கள் தேவை. அல்லாமலும் அந்த சபைகளிலே அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வாய்த்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்களுக்கு விசுவாசத்தை பற்றுக்கொள்ள கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கால ஒரு ஊழியக்காரர், அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான போராட்டத்தினாலே தான் போறாரு. போராட்டத்தினாலேயே போய் அந்த வாழ்க்கையில எப்படி அவர் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நடத்துறாரு. அற்புதத்தை நடத்தி சபையை உருவாக்குறாரு. ஆனா அடுத்த கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற வாலிபர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி, நீங்க இந்த என்ன செய்யணும், இந்த சபையை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் போறோம். சரி, அடுத்த வசனத்துக்குள்ள போகிறோம். ஸ்பிரிச்சுவல். 3வது 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 15:58. 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, முடிக்க போகிறாரு, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாது.
அதுதான் ஸ்டெபிலிட்டிக்கு சப்போர்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க படுற பிரயாசத்தை வேஸ்ட் ஆகவே ஆகாதுங்க என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும், ஸ்டெபிலிட்டி உறுதிப்பட்டவர்களாகவும், அசையாத ஸ்டெபிலிட்டி அசையக்கூடாது. கர்த்தருடைய கிரிகையிலே எப்பொழுதும் பெரும் எக்ஸ்பேண்ட்ல போனீங்க. நீங்க முன்னாடி போய்கிட்டே கொஞ்சம் சதவீதம் சொல்லும்போது அப்படிதான் சொல்றாரு. இதுதான் ஸ்டெபிலிட்டியுடைய ஒரு பேசிக் காரணம். ஒரு பில்டிங், கான்கிரீட் பில்டிங், இதுக்கும் அந்த ஃபயரத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். என் மனைவி சொன்னாங்க, தீப்பிடிச்சு எரியுது. ஏன் எரியுது அப்படின்னு கேட்டா, எல்லாம் கார்போர்ட்ல கட்டி வச்சிருக்காங்க வீடுகள். ஆனா ஒரே ஒருத்தர் அங்க ஒரு வீடு வாங்க கட்ட சொல்றாங்க, அது ஃபுல்லா கான்கிரீட்ல கட்டியிருக்காரு. அந்த வீடு எல்லா வீடு எரிஞ்சிருக்கு, இவர் வீடு மட்டும் அது ஸ்ட்ரைட்டா நிற்குது. காரணம் அது கான்கிரீட். அதுபோல அசையாம இருக்கணும்னா நீங்க எந்த மெட்டீரியல் யூஸ் பண்றீங்கன்னா பாப்பாங்க. 16வது அதிகாரம் 13வது வசனம், 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், ஸ்டெபிலிட்டி, புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யக்கூடாது, நத்திங் பை ஃபோர்ஸ். கலாத்திற்கு சொல்லும் பொழுது ஒரு வித்தியாசமான காரியத்தை சொல்லுகிறார் பவுல். எடுத்துக்கலாமா? கலாத்தியர் 5வது அதிகாரம் 1 வசனத்துல, இவங்க பிரச்சனை இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆண்டவரை குறித்து எல்லாம் வெளிப்பாடு கொடுத்தாச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப பண்ணி விருத்த சேர்ந்ததுக்கு போயிட்டாங்க. பவுல், அவங்களுடைய வீக் ஆயிட்டீங்க ஐயா, ஸ்டெபிலிட்டி போச்சு, பவுண்டேஷனே ஆடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனபடியாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தை நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து உண்டாக்கின சுயாதீனங்களே நிலை கொண்டிருங்கள். நிலை கொண்டு ஸ்டெபிலிட்டி. அப்ப பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு இல்ல நான் சொல்றேன், ஆனா சபையை சத்துரு சாத்தான் மேற்கொள்ள முடியாது, ஆனா நீங்க இதுல கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்துட்டார். நிலைத்திருக்க. சரி, எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக, என் சகோதரர், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுது. சத்துவத்தின் வல்லமை அப்படின்னா என்ன? சத்துவங்கிறது பவர். நேற்று எனக்கு எந்தவித சோர்வும் இல்லை. பிரச்சனை இருக்கா? இருக்குது. எனக்கு தெரியும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதத்தை செய்யறதுக்கு ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும்போது நம்ம சத்துவத்துல வல்லமையிலும் பலப்படும். நீங்கள் பிசாசின் சந்திரத்தோடு எதிர்த்து நிற்கணும். அவன் போராடத்தான் செய்வான், அது அவன் வேலை. 18வது வசனம். எந்த சமயத்திலும், எபேசியர் 6:10, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும், இந்த ஸ்டெபிலிட்டி வேணும்னா ஜெபிக்கணும். சகல வேண்டுதலும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தம் பண்ணுகிற வேண்டுதலும் விழித்திருக்கும். மன உறுதி, ஸ்டெபிலிட்டி, இது இருக்கிறத பவுல் பார்க்கிறாரு, சந்தோஷப்படுகிறார். சரி, பிலிப்பியர் நம்ம வாசித்த வசனத்தை வாசிச்சு இதை முடிக்க போகிறோம். ஆதலால் எனக்கு பிரியமான சகோதரரே, என்னது பிரியமான சகோதரே, வாஞ்சையும் எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறது. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேன். மீது நம்ம நாளைக்கு பார்க்குவோம். ஆனா ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போயிடும். 1 அதிகாரம் 27வது வசனம் இதாங்க. 1:7 ஒரு பேசிக் கான்செப்ட்ல தான் இவங்க நிலைத்திருக்கிறாங்க. இதை ஒன்ன மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்க போயிடும். 1:27, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும். இந்த ஸ்டெபிலிட்டிக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்காக நீங்க இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது. ஒரு பொண்ணு சாட்சி சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மாக்கு பிரஷர் ரொம்ப இருந்துச்சு, நான் ஜெபம் பண்ணினேன், பிரஷர் குறைஞ்சிருச்சு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஆனா இது மட்டும் ஆண்டவர் சந்தோஷப்படுத்தாது. நீ ஆண்டவருக்கு எவ்வளவு போல வைராக்கியமா நிக்கணும். ஒரு சோதனை வரும்போது அலறி அடிச்சு நீ ஓடி போய் மறுபடியும் நீ பிசாசிட்டு போய் விழுந்து கிடந்தேன்னா ஆண்டவர் நீ நம்ப மாட்டார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு தெரியும் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நிக்காது எதுவுமே. பாருங்க, நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, ஸ்டெபிலிட்டி, ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்திற்கு விசுவாசமாக போராடி,
அந்த உறுதியா நிற்கும் போது சோதனை வரும். நீங்க போராடணும். போராடாம இதை ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம். அது விசுவாசத்திலே கூட போராடி எதிர்த்து நிற்கிறால் ஒன்றுக்கும் மறலாத இருக்கு. உங்களை குறித்து நான் கேள்விட்டு பவுலுக்கு நியூஸ் வருது, எத்தனையோ பேர் பயங்காட்டுறாங்க, ஆனா இவங்க தைரியமா நின்றாங்க அப்படின்னு வச்சு அப்படி ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அதனாலதான் பவுலால சொல்ல முடியுது, நீங்க ஸ்டேபிளா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுது. கேள்விப்பட்டபடி எந்த விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நான் சொன்னேன் ஒரு ஓட்டப்பந்தயம் நம்மளுக்கு விளக்கமா சொல்லிட்டேன். ஆனா அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓட்டி முடிச்சுட்டு நடக்கும்போது டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். எந்த டைரக்ஷன் நடக்கிறீங்க ஜெபிச்சு முடிக்கணும். மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1 வசனத்தினுடைய ஒரு செக்ஷனை தியானிக்க ஆவியானவர் பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.